ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஸ்ட்ரீம் ஏபி எதுக்காக யூஸ் பண்றோம் டீடைல்டா பார்க்கலாம். நம்ம VS கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, என்னோட பேசிக்கான ப்ரோக்ராம் இருக்கு. இதில் நான் என்ன பண்றேன்னா நம்பருக்கு ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். nums equal to new array list. ஓகே, nums டாட் add to. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா இது ஒரு ஷார்ட்கட். நான் என்ன பண்றேன்னா அரேஸ் டாட் ஹேஸ் லிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து இந்த பேரன்சிஸ்குள்ள எனக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகே, நான் ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்கேன். இது பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஈவன் நம்பர்ஸ்னா 2 6. இந்த ரெண்டு நம்பரையும் 2 ஆல் இன்டூ பண்றேன். அப்போ இன்டூ பண்ணா 4 ஆயிரும், 6 12 ஆயிரும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா எனக்கு 16 ஆகும். ஓகே, இது மூணையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க என்ன பண்ணனா அதுக்கு நம்ம கோட்ல எழுதலாம். ஃபார் int n கோலன் nums. ஓகே, இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா if ஈவனா ஆர்டர் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு n percentage 2 equal to 0. அப்படி இந்த n ஈவனா இருந்துச்சு அப்படின்னா n equal to n into 2. ஓகே, இப்போ 2 2 into 2 4 ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா சம்ன்ற ஒரு புது வேரியபிள் நான் அதை ஸ்டோர் பண்றேன். சம் பிளஸ் n. ஓகே, நான் சம்மை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். int sum equal to 0. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0 இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ண மாறிடும். நான் இங்க சம்மன் கொடுத்து கம்பைல் பண்ணி ரன் பண்றேன். ஓகே, நமக்கு 16 அவுட்புட் கரெக்டாக கிடைச்சிச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ வச்சு நம்மளால ஈஸியா இந்த மாதிரி அவுட்புட் எடுக்க முடியும். இதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்றோம். இந்த மாதிரி இத்தனை லைன் கோட் எழுதி நம்ம அச்சீவ் பண்றதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்ணி ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். நான் கமெண்ட் பண்றேன். இப்போ ஸ்ட்ரீம் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா பேக்கேஜ் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் அது மேலே மவுஸ் வச்சு F2 எழுத்துங்க. இங்க பாருங்க, ஸ்ட்ரீம்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, இது எக்ஸ்டென்ஸ் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். இதில் ஃபில்டர், மேப், ரெடியூஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரீம்னா இதுதான். இந்த இத்தனை விஷயத்தை பண்றதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்ணி ஈஸியா பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்ட்ரீம் ஏபிஐ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் லூப்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம ரீகால் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ குள்ள போகலாம். ஃபார் int I equal to 0, I lesser than nums dot size I plus plus. ஓகே, நான் என்ன பண்றேன்னா system dot out nums dot get I. ஓகே, கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு லைனா பிரிண்ட் ஆயிடுச்சு எல்லா வேல்யூஸும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம செகண்ட் மெத்தட் ஆஃப் ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் ஈச் லூப், அதாவது என்ஹான்ஸ் லூப்னு சொல்லுவாங்க இதை. இப்போ நான் என்ன பண்றேன்னா int n colon nums system dot out n. ஓகே, கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே ஃபைன், எனக்கு அவுட்புட் கிடைச்சிச்சு. இப்போ இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்றும் ஃபார் லூப் இருக்கு. அதாவது அந்த லூப் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார் ஈச் மெத்தட்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி எழுதுறதுன்னா nums டாட் ஃபார் ஈச். இங்க பாருங்க, ஃபார் ஈச் கன்சியூமர். ஓகே, இது இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், ஃபார் ஈச் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா n, அதாவது நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண இடத்துல இது பேர் லாம்டா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் வேல்யூவை. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த நம்ஸ் அறையில இருக்கும். அதை ஒவ்வொன்றா எடுத்து நான் பிரிண்ட் பண்றேன். கம்பைல் பண்ணிக்கிறோம். சாரி, அதாவது ஒரே ஒரு கர்லி பிரேஸ் ஆட் பண்ணா. ஓகே, நான் கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ கம்பைல் பண்றேன், ரன் பண்றேன். ஓகே, நமக்கு அதே அவுட்புட் திரும்ப கிடைச்சிச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபார் லூப்பையும் ஓவர் கம் பண்றது தான் ஃபார் ஈச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபார் ஈச் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட டீடைல்டான எக்ஸ்பிளேஷன் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபார் ஈச் மெத்தட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.